நம்மை போன்ற ஒரு தீவு நாட்டிலே உப்பு பெருமளவாக இருக்கும் என பலர் கருதினாலும் நிலைமை அவ்வாறு அல்ல. இந்த பற்றாக்குறை வளப்பற்றாக்குறையால் ஏற்பட்டது அல்ல, மாறாக சரியான திட்டமிடலின்மை மற்றும் போதுமான தயாரிப்பின்மை இல்லாததால் ஏற்பட்டது. பேராசிரியர் பிரியங்க துணுசிங்க அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளது படி உள்ளூர் உற்பத்தியானது காலநிலை மற்றும் வானிலை காரணமாக உற்பத்தி குலைந்துள்ளாலும் இதுபோன்ற இடையூறுகளை எதிர்பார்க்காமல் இருப்பதாலும் அவசர கால உத்திகள் இல்லாதிருப்பதாலுமே இந்த பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என அவர் கூறியது போல இப்பொழுதே செயல்பட்டால் நாம் இதை எளிதாக சீர் செய்ய முடியும். இதற்கு விடியளிக்கும் விதமாக அரசாங்கம் 2200 மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இருப்பினும் இன்று வரை அவை முழுமையாக வந்து சேரவில்லை. உள்ளூர் உற்பத்தி மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட உப்புக்கு இடையிலான அதிக விலை இடைவெளி குறித்து கவலைகளும் உள்ளன. நியாய விலையை உறுதி செய்வதற்கும் நுகர்வோரை பாதுகாப்பதற்கும் இறக்குமதியாளர்கள் விலைகளை குறைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கை பாராட்டத்தக்கது என்றாலும் நாம் புறக்கணிக்க முடியாத குறிப்பிடத்தக்க சிக்கல்களும் உள்ளன. குறுகிய கால விலக்களிப்பு, அதாவது இந்த விலக்கு 2025 ஜூன் 10ஆம் நாள் வரை மட்டுமே நீடிக்கும். அதன் பிறகு உள்நாட்டு உற்பத்தி மேம்படாவிட்டால் அல்லது ஒழுங்குமுறை நீடிக்கப்படாவிட்டால் சந்தையில் மீண்டும் விநியோக நிச்சயமற்ற தன்மை மற்றும் விலையேற்ற இறக்கங்கள் எதிர்கொள்ளக்கூடும். உள்நாட்டு உற்பத்தியாளர் மீது தாக்கம், குறிப்பாக குறைக்கப்பட்ட விலைகளில் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பின் திடீர் வருகை காலநிலை தொடர்பான பின்னடைவுகளிலிருந்து இன்னும் மீண்டும் வரும் உள்ளூர் உற்பத்தியாளர்களை பலவீனப்படுத்தக்கூடும். போதுமான அளவு ஆதரவு அல்லது மானியங்கள் இல்லாமல் நமது உள்ளூர் உற்பு தொழிலை நீடித்த சேதத்தை சந்திக்க நேரிடும். இறக்குமதி முறைகேடு ஆபத்து, உரிம தேவைகளை தளர்த்துவது கண்காணிக்கப்படாவிட்டால் இணக்கமற்ற அல்லது தரமற்ற பொருட்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கான கதவை திறக்கின்றது. இது கடுமையான பொது சுகாதார தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் மற்றும் நுகர்வோர் நம்பிக்கையை இழக்கச் செய்யலாம். உணவு உற்பத்தி இறக்குமதிக்கு சுகாதார அமைச்சில் பதிவு தேவைப்பட்டாலும் நிர்வாக செயல்முறைகளில் தாமதங்களை சரியான நேரத்தில் இறக்குமதிகளை தடுக்கலாம்.